அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இந்த த்ரெட் வளையல் 4 வளையல் பார்டர் வளையல் செஞ்சுருக்கேன். அது பாருங்கள். இப்போ ஆஷ் கலரில் அதுக்கு நூல் கொடுத்துருக்கேன். அந்த நூலை ஏற்கனவே நான் வீடியோ போட்டிருக்கேன், நூல் சுற்றுறது எப்படின்னு. இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருக்கேன், அதை பார்த்துக்கோங்க. அதே போல் 20 லைன் கொடுத்து 20 லைன் இந்த நூலை சுற்றி அதை கம் போட்டு கட் பண்ணிக்கிறேன். இதுக்கு முன்னாடி வீடியோ தெளிவாக போட்டிருப்பேன், அதை கொஞ்சம் பார்த்துக்கோங்க. ப்ளூ வளையல் செஞ்சது இது இப்போ ஆஷ் கலர் அந்த வளையலோட பார்டர் தான் அது. இந்த மாதிரி ஆஷ் கலரில் 3 வளையல் செஞ்சுருக்கேன். இதே மாதிரி இப்போ இன்னொரு வளையல் செய்ய போகிறேன், 2 கைக்கு உள்ளது. அந்த ஆஷ் கலரில் செய்கிறேன் பாருங்கள். முன்னாடி சொன்ன மாதிரியே தான் வளையலில் எல்லா பக்கமே க்ளூ போடுங்க. மேலே கீழே உள்ளே வெளியே எல்லா பக்கமும் க்ளூ நல்லா அப்ளை பண்ணுங்கள். ஃபுல்லும் பண்ணிடாதீங்க, கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்களால் ஒர்க் சரியாக பண்ண முடியும். அதுக்கப்புறம் இதே மாதிரி இறுக்கமாக நூலை கொடுக்குவேன். நல்லா இறுக்கமாக அந்த மாதிரி த்ரெட்டை சுற்றிக்கங்க. உங்களுக்கு என்ன அளவு என்ன டிசைன் வேணுனாலும் போட்டு கொடுப்போம். 4 வளையலும் இதே மாதிரி சுற்றி முடிச்சிட்டேன். இது போல் இந்த ப்ளூ வளையல் இடையில போன வீடியோ இந்த ப்ளூ வளையல் தான் போட்டேன். அவங்க இந்த கலர் தான் கேட்டிருந்தாங்க, கலர் காம்பினேஷன் இப்படி தான் கேட்டிருந்தாங்க புடவைக்கு மேட்சாக. அதனால் அதே கலர் தான் நான் போட்டு கொடுக்குறேன். இப்போ அதே போல் ஸ்டோன் எப்படி போடுறதுன்னா, போன தடவையும் சொல்லியிருக்கேன் இல்லையா, அதே மாதிரி ஒவ்வொருக்கும் அடையாளம் வச்சுக்குவோம். ஒரே மாதிரி மாறாமல் இருக்கிறதுக்கு ஒரு வளையலை வச்சு இன்னொரு வளையலுக்கு ஒவ்வொரு புள்ளி மட்டும் வச்சுக்குவோம். அந்த ஸ்டோன் ரவுண்டு ஸ்டோன் மட்டும் தான் நான் இதுக்கு யூஸ் பண்ணியிருக்கேன். ரவுண்டு ஸ்டோன் மல்டி கலரில். ஃபஸ்ட்டு அந்த ஒன்று அப்ளை பண்ணிக்குவோம். ஏன்னா இது எனக்கு வேலை ஈஸியாக இருக்கும். எங்கேயும் டிசைன் மாறாமல் ஒரே மாதிரி செஞ்சுட்டு வரலாம். இப்போ ஃபுல்லும் கொடுத்துட்டோம். அதுக்கப்புறம் பாருங்கள், அந்த ரவுண்டை சுற்றி ஃபுல்லும் ரவுண்டு வைக்கிறோம். அந்த ரவுண்டை சுற்றி ஃபுல்லும் ஒரு புள்ளி வச்சு ஒரு வளைவாக கொடுக்குறோம். அதே ஸ்டோனை தான் இதுக்கும் யூஸ் பண்ணுறேன். இது அவங்க கேட்டது போல் மாடல் செஞ்சுருக்கேன். இதுக்கு நல்லா நீட்ட ஸ்டோன் கொடுத்தாலும் கொடுக்கலாம். மேலே நமக்கு வேணுங்கிற கலரு, வேணுங்கிற அளவு, என்ன மாடல் வேணும்னாலும் செஞ்சு கொடுக்கலாம். பாருங்கள், அழகாக இருக்குது. 4 வளையலும் ஒரே மாதிரி. இது தண்ணியிலலாம் போட்டிங்கனாலும் உங்களுக்கு ஒன்றும் ஆகாது. இது போல் அந்த போன தடவை வளையல் போட்டோம் இல்லையா, ப்ளூ வளையல், அதுக்கு இது பார்டர் கட்டி அவங்க 3 வளையல் தான் கேட்டாங்க. அதனால் அவங்களும் அதே மாதிரி செஞ்சு கொடுத்தோம். இது போல் இதுக்கு இடையில நம்ம இடையில இது போல் ஸ்டோன் வளைய கொடுத்தும் டிசைன் போட்டுக்கலாம்.